ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக சூப்பராக இருப்பேன்னு நம்புகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான். ஏன் ஸ்பெஷல்னு சொல்கிறேன்னா, எங்கள் நாத்தனார் வந்து ஒரு 12 இயர்ஸ் கழித்து செகண்ட் பேபி பிறக்க போகுது அவங்களுக்கு. இப்போ ஒரு சின்ன 5 மாத வளகாப்பு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஏன் சொல்கிறேன்னா ஸ்பெஷல்னால், அவங்க பெரிய பொண்ணு வந்து பெரிய மனுஷி ஆகிட்டா. அந்த வீடியோவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம. ஆமாம், அவள் இப்போ 7th படிக்கிறா. இப்போ வந்து அவளுக்கு ஒரு குட்டி பாப்பா பிறக்க, அவங்க அம்மாவுக்கு குட்டி பாப்பா பிறக்க போகுது. அது என்னன்னா, ரொம்ப லாங்க்கு அப்புறம் 10 இயர்ஸில் ஒரு பேபி ஃபார்ம் ஆச்சு. பட் பேட் லக், அது வந்து அவங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ இது ஸ்பெஷல்ன்றதுனால நாங்கள் யாருக்கும் சொல்லலை. அவங்களுக்கு ஃபஸ்ட் பேபியுமே கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் வளகாப்பு நடக்க இருந்து அப்பயே டெலிவரி ஆகிடுச்சு, வளகாப்பு பண்ணாமையே. ஸோ பிளான் பண்ணால் அவங்களுக்கு செட் ஆகிறதுலையே நம்ம ஒரு சர்ப்ரைஸாக பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி சண்டேன்றதுனால ரொம்ப ஸ்பெஷலாக அவங்களுக்காக நான், எங்கள் சிஸ்டர் 2 பேரும் சேர்ந்து ஒரு 7 வகை சாதம் மட்டும் செஞ்சு சிம்பிளாக வீட்லேயே செஞ்சு யாரையுமே கூப்பிடல. நாங்கள் மட்டும் 2 பேர் ப்ளஸ் பசங்கள்லாம். ஏன்னா சண்டேன்றதுனால அவங்க விட மாட்டாங்க. அதனால் அவங்களையும் கூப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. என்னென்ன சாதம் செஞ்சுருந்தோன்னா, எங்கள் சிஸ்டர் புதினா ரைஸ் செஞ்சுருந்தாங்க. அப்புறம் தேங்காய் சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம், நம்ம குக்கரில் செய்வோம் இல்லையா தக்காளி சாதம், அந்த மாதிரி செஞ்சுருந்தாங்க. நான் லெமன் ரைஸு, மாங்காய் ரைஸு, அப்புறம் ஒரு புலாவ் மாதிரி, ஒரு என்ன சொல்லுவாங்க, வெஜிடபிள் கட் பண்ணி போட்டு செய்கிற அளவுக்கு டைம் இருக்கிறதுனால இந்த பச்சை பட்டாணி இருந்தது. அதனால் பச்சை பட்டாணி போட்டு ஒரு புலாவ் மாதிரி செஞ்சுட்டேன். நல்லா இருந்தது. இது மட்டும், இந்த புலாவ் மட்டும் பாஸ்மதி ரைஸ் போட்டு செஞ்சேன். மற்ற எல்லா சாதமும் நம்ம நார்மல் ரைஸ் தான் போட்டு செஞ்சோம். அதோடு ஆஸ் யூஷுவல் வளையல், இந்த ஸ்வீட்டு, பழம் இதெல்லாமே வாங்கிட்டு போயிட்டோம். ஆனால் ஒரு வருத்தம் தான், யாருக்கும் சொல்ல முடியல அப்படின்ட்டு. பரவாயில்ல, சும்மா சிம்பிளாக சரி அவங்கள ஒரு 1 மந்த் ஆகும்னு நினைக்கிறேன் லாஸ்ட்டாக பார்த்து. சரி நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டோம். என்ன ஒன்று, வளையல் வாங்கும்போது சின்ன வளையலாக, அவங்க கொஞ்சம் கை மட்டும் அவங்களுக்கு கொஞ்சம் பெரிய கையாக இருக்கிறதுனால பெரிய வளையலாக வாங்கினோம். நாங்கள் சைஸ் கேட்டோம். பட் அந்த அம்மா ஏமாற்றி கொடுத்துட்டாங்க. சைஸ் சின்னதாக கொடுத்தாங்க, சைஸ் சரியாக போகல. சரி ஓகே, பக்கத்துலேயே ஒருத்தர் வளையல்காரம்மா இருப்பாங்க தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆஸ் யூஷுவல் அவங்களுக்கு அவங்க வீட்டு மெம்பர்ஸ்க்கும் தெரியாது, ஈவன் எங்கள் நாத்தனாருக்குமே தெரியாது இந்த மாதிரி நாங்கள் வரப்போகிறோன்னா. அவளுக்கு சர்ப்ரைஸ், அதுவும் எதுக்கு வந்தோன்னும் புரியல, எதுவுமே தெரியல. நாங்கள் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சு பின்னாடி தான் அவளுக்கு தெரியுது, ஓ என்னவோ சாப்பாடு ஏதோ செஞ்சுட்டு வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அவளுக்கு சர்ப்ரைஸை தான் எங்களெல்லாம் பார்த்தா. அவங்க வீட்டில் இருக்கிறவங்களே என்ன திடீர்னு என்கிட்ட சொல்லலை அப்படின்னு தான் சொன்னாங்க. நாங்கள் சும்மா பார்க்க தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். சரி சாப்பாடெல்லாம் அவளுக்கு அந்த சும்மா சரி நம்ம வந்துட்டோம், நலங்கு மாதிரி நம்ம பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் திருப்திக்காக பண்ணோம். சாதம், எல்லா சாதம் கொடுத்து இந்த நலங்கெல்லாம் வச்சோம். ஒரு சந்தோஷம். யாரும் வெளியாளுங்கெல்லாம் கூப்பிடல, யாருமே கூப்பிடல. ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் எங்கள் சொந்த ஊர் லோக்கல்லே தான் எல்லா ரிலேட்டிவ்ஸும் இருக்காங்க. பட் யாரையுமே கூப்பிடல. நாங்கள் ஜஸ்ட்டு நானே, எங்கள் சிஸ்டரு, அப்புறம் பாட்டி, தாத்தா, எங்கள் வீட்டுக்காரோட அண்ணா, அப்புறம் என் நாத்தனாரோட வீட்டுக்காரர், இவங்க மட்டும்தான் இருந்தோம். இவங்க மட்டும் இது பண்ணி கூப்பிட்டுட்டோம். அவங்கள எல்லாம் வச்சுட்டோம். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் சாப்பாடு ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். நல்லா தான் இருந்துச்சு, எல்லா சாப்பாடுமே நல்லா தான் இருந்துச்சு. நாங்கள் செஞ்சதாகலாம் சொல்ல, நல்லா தான் இருந்துச்சு எல்லா சாப்பாடுமே. அப்புறம் அந்த வளையல்காரவங்களை கூட்டிகிட்டு வளையல் போட்ட பின்னாடி தான் ஒரு திருப்தியே எங்களுக்கு இருந்தது. என்ன ஒன்று, ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸப்பாயின்மெண்ட் மாதிரி ஆகிப்போச்சு. நம்ம இவ்வளோ செஞ்சு வளையல் நம்மளால் ஒழுங்காக வாங்கிட்டு வர முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கடையும் இல்லை. நாங்கள் தருமபுரிலேருந்து வந்திருக்கும் போது அங்கேருந்து வாங்கிட்டு வந்திருக்கலாம். நாங்கள் தருமபுரிலேருந்து அரூர் போயிட்டு ஒரு மேரேஜ் அட்டன் பண்ணிவிட்டு அரூர்லேருந்து வந்ததுனால எங்களால் கரெக்டாக அந்த சைஸ் பார்த்து வளையல் வாங்கிட்டு வர முடியல.
பரவாயில்ல, ஏதோ ஒன்று பக்கத்தில் கிடைச்சாங்களே, வளையல் போடாமல் இருந்தால் தான் கொஞ்சம் சிரமமாக இருந்திருக்கும். பக்கத்தில் இருந்ததுனால அவங்கள கூப்பிட்டு வந்து, ஏன்னா அவங்க கைக்கு நம்மளாக போட்டால் செட் ஆகிறதில்ல. அவங்க அந்த வளையல்காரவங்க போட்டாங்கன்னா கரெக்டாக செட் ஆகிடுது. வளையல் எப்பயுமே அவங்களுக்கு வந்து நாங்கள் பொங்கலோ தீபாவளியோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து இந்த கொத்து வளையல் தான் நம்ம போடுவோம்ல, இந்த மண் வளையல் சொல்லுவோம். அந்த மாதிரி வளையல் போடும்போது கூட அந்த வளையல்காரரை போட்டால் தான் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு செட் ஆகும். அவங்க கைக்கு சொல்லியே வந்து அவங்களுக்கே தெரியும். அந்த ரெகுலராக நாங்கள் போகிறதுனால லோக்கல் வளையல்காரருக்கு தெரியும் அவங்களுக்கு சைஸு, அவங்களோட சைஸ் தெரியும், பெரிய சைஸு. அதனால் அது மட்டும் ஸ்பெஷலாக ஒரு 2-3 ஒரு ஊரில் ஒரு 10 பேர் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி கேட்டகரியில் இவ்வளோ ஒருத்தின்னு நினைக்கிறேன். அந்த 10 பேருக்காக அந்த ஒரு 2 இது எடுத்துகிட்டு வருவாங்க அந்த அக்கா, அந்த வளையல் சைஸு. அப்புறம் சொன்ன பின்னாடி இருந்தது. அதுலேயும் வந்து ஒரு நூல் அந்த அளவு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஆனால் அவங்க போடும்போது போட்டுட்டாங்க. அப்புறமா வேணால் நீங்கள் சோப்பு போட்டு கழுவிடுங்க, சோப்பு போட்டு கையிலேருந்து வளையல் எடுத்துடுங்க, உங்களுக்கு அதிகமாக வேண்டான்னா. இல்லை நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து இல்லைன்னா கழட்டி விட்டு போகிறேன் அப்படின்னாங்க. இல்லை வேண்டாம் போட்டுட்ருக்கட்டும், அப்புறமா வேணால் ஒரு கொஞ்ச நாள் கழித்து வேணால் கழட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு, அதுவும் அதிகமாகலாம் போடல. ஜஸ்ட்டு ஒவ்வொரு கைக்கு ஒரு 1.5 டசன் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நார்மலாக நம்ம ஊரில் இருக்கிற பாட்டிங்கெல்லாம் ஒரு கைக்கு 2 டசன் போட்டுட்ருக்காங்க. அதனால் கம்மி தான் இது அப்படின்னு தான் தோணுச்சு. அதுக்கப்புறம் என்ன இது முடிச்சுட்டு சரி என்ன பண்ணலான்னு யோசித்தோம். ஒரு 2 டேஸ் நம்ம வந்து வந்துட்டோம். நம்ம வளைகாப்பு கிட்டத்தட்ட அது ஒரு மினி வளைகாப்பு தான் இல்லை, அதனால் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாம். வந்துட்டு ஒரு 2 டேஸ் கழித்து வேணால் அவங்கள அனுப்பிவிடலாம். ஏன்னா பாப்பாவும் அவங்க பொண்ணுக்கும் எக்ஸாம் நடந்துகிட்ருக்குது. எல்லா பசங்களுக்கும் தான் நடக்குது, அவங்களுக்கே நடந்துகிட்ருக்குது. அவங்க வந்து அங்கேருந்து வர முடியாது. அதனால் அவங்க ஒரு 2 டேஸ் அவங்க பாட்டி அப்பாலாம் இருக்காங்க, பார்த்துக்குவாங்க, அங்கே இருக்கட்டும். இவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டு அப்புறமா நம்ம கொண்டு போய் விட்டுடலாம் ஒரு 2 டேஸ். அதுக்கான சும்மா சொல்லுவாங்கள்ல, அந்த வளைகாப்பு வச்சா கூட்டிகிட்டு வருவாங்கன்ட்டு, அந்த மாதிரி தான் யோசிச்சுட்டு கூட்டிகிட்டு வந்துட்டோம். கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த பிள்ளைங்களுக்கு வந்து எங்கள் சின்ன நாத்தனார் இப்போ வளைகாப்பு நடக்கிறவங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். யார் என்ன சோறு சாப்பிட்றாங்களோ இல்லையோ அபிமானம் அவங்க பின்னாடியே சுற்றிட்டு திரிவாங்க பிள்ளைங்கள்லாம். அதுவும் அவங்க வந்தாவே அவங்களுக்கு ஒரே கோலாகலம் தான். ஏன்னா ஒரு பெரிய எப்படி சொல்கிறாங்கல்ல, ஒரு அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க பிள்ளைங்க அவங்க சின்ன நாத்தனாரை பார்த்தாவே. ஏன்னா அவங்களாம் குட்டிஸாக இருக்கும்போது இவங்க மேரேஜ் ஆகாது எங்கள் வீட்டில் இருந்ததுனால அவங்களெல்லாம் ரொம்ப கேர் பண்ணி பார்த்ததுனால அந்த பிள்ளைங்களுக்கு வந்து இவங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல். அவங்கன்னா அவ்வளோ பாசமாக இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் நாத்தனாருக்கு நல்லபடியாக குழந்த பிறக்கணும்னு எல்லாருமே ப்ரே பண்ணிக்கோங்க. நானும் அதை தான் விரும்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.